بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அன்பிற்கினிய மார்க்க சகோதரர்களே, இன்றைய தினம் ரமதான் தொடர் சொற்பொழிவிலே நமக்கு மத்தியில் மௌலவி அப்துல் மஜீத் உமரி அவர்கள் குர்ஆனோடு தொடர்பு கொள்வோம் என்ற தலைப்பின் கீழ் நமக்கு மத்தியில் உரை நிகழ்த்தவிருக்கிறார்கள். சகோதரர் அவர்களை உரை நிகழ்த்துமாறு அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد فقد قال الله تعالى في كلامه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم افلا يتدبرون القرآن ام على قلوب اقفالها. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இல்லாமல் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு வழங்கி இருக்கிற மகத்தான மாதம் ரமதான் மாதம். ரமதான் மாதத்தினுடைய சிறப்பை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் எடுத்துச் சொல்கிற போது, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமதான் மாதம் எத்தகையது என்றால் அதில் தான் குர்ஆன் அருளப்பட்டது என்று சொல்கிறான். அதை அடுத்து அந்த ரமதான் மாதத்தினுடைய சிறப்பை அவன் சொல்லுவானா என்று பார்த்தால் குர்ஆனுடைய சிறப்பையே சொல்லி வருகிறான். ரமதான் மாதம் குர்ஆன் அருளப்பட்ட மாதம் என்று சொல்லிவிட்டு அந்த குர்ஆனுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தொடர்ந்து சொல்கிறான். செல்போன்களை ஆஃப் பண்ணுங்க அல்லது சைலன்ஸில் போடுங்க. பத்திரிகை படிக்கிறதா இருந்தால் வெளியே போய் படிங்க. ஒரு அவையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த ஒரு அவை சபை ஒழுக்கம் வேண்டும். சபையில் ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிற போது உங்களுக்குள்ள பேசிக்கொள்வது இதெல்லாம் அநாகரிகம். இதெல்லாம் பெரியவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லணும். சின்ன பிள்ளைங்க பசங்களுக்கு தான் சொல்லணும். பெரியவர்கள் கொஞ்சம் மதியோடு நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த மாதத்தினுடைய சிறப்பை சொல்ல புகும்போது குர்ஆனுடைய சிறப்பை தொடர்ந்து சொல்லி வருகிறார். குர்ஆனுடைய சிறப்பு என்று சொன்னால் ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு அது நேர்வழி காட்டக்கூடியது. பையினாத்து மினல் ஹுதா, நேர்வழியை கூட இன்னும் தெளிவுபடுத்தக்கூடியது என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்வதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு மிக உன்னதமான ஒரு குர்ஆன் இந்த மாதத்தில் அருளப்பட்டிருப்பதுதான் இந்த மாதத்திற்குரிய மகத்தான சிறப்பு என்பதை திருமறை குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. அப்படிப்பட்ட இந்த மாதத்தோடு நம்முடைய தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு குர்ஆனோடும் நம்முடைய தொடர்பு நிச்சயமாக இருக்க வேண்டும். குர்ஆனோடும் தொடர்பு இருக்க வேண்டும். குர்ஆன் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற மகத்தான ஒரு பொக்கிஷம். அதில் அல்லாஹ் சொல்வது போல திபியான லிக்குல்லி ஷை, அனைத்துக்குமே தெளிவு இருக்கிறது. எல்லா வகையான விஷயங்களுக்கும் பதில்கள், இன்னும் பல்வேறு விதமான வழிகாட்டல்கள் திருமறை குர்ஆனிலே இருப்பதை நாம் அதை படித்து பார்க்கிற போது புரிந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அரபி மொழியிலே ஒரு மகத்தான வேதத்தை மனிதர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக அவ்வப்போது அருளி இருக்கிறான் என்பதை நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். எந்த ஒரு புத்தகமாக இருந்தாலும் எவ்வளவுதான் ஆழமாக எவ்வளவுதான் ஆய்வு செய்து இந்த சமூகத்தில் வழங்கப்பட்டிருந்தாலும் அந்த புத்தகத்தில் ஏதாவது ஒரு தவறு, ஏதாவது ஒரு மிஸ்டேக் வருவது இயல்புதான். மனித நிலை அதுதான். உலகத்தில் எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு புத்தகத்தை, ஒரு நூலை பார்க்க முடியாது. பாரதி கூட சொல்லுவான்,
காலத்துக்கேற்ற வகைகள், காலத்துக்கேற்ற ஒழுக்கமும் நூலும் ஞானம் முழுமைக்கும் ஒன்றாய் இந்த நாளும் நிலைத்திடும் நூலொன்றும் இல்லை. அதாவது ஒவ்வொரு காலத்துக்கும் தகுந்தார் மாதிரி ஒரு நூலை இந்த சமூகத்தில் வைக்க முடியாது, அறிமுகப்படுத்த முடியாது. எல்லா பகுதி மக்களுக்கும் பொருத்தமான ஒரு நூலையும் அறிமுகப்படுத்த முடியாது. எல்லா இடத்திற்கும் எல்லா காலத்திற்கும், வேறு வார்த்தையில சொல்வதாக இருந்தால் எல்லா களத்திற்கும் எல்லா காலத்திற்கும் பொருந்துகிற மாதிரியான ஒரு நூலை, ஒரு பொக்கிஷத்தை, ஒரு வழிகாட்டுதலை இந்த சமூகத்தில் யாரும் தர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தந்திருக்கிறான். பாரதி அப்படி நூலே இல்லை என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நாம அவனுக்கு அதை அறிமுகப்படுத்தலை. நாம என்ன வணங்குகிறோம், எதை வணங்குகிறோம், எப்படி வணங்குகிறோம் என்பது பற்றி எல்லாம் பாரதிக்கு ஒருவேளை சொல்லி இருந்தால் அவன் திரும்பி இருக்கக்கூடும். நாம அவனுக்கு சரியான மெசேஜ் கொடுக்கலங்கிறதால தான் திக்கை வணங்கும் துருக்கன் என்று சொல்லிவிட்டு போனான். அப்ப அந்த அளவுக்கு இன்றைக்கு அவன் யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு நூலை நாம் நமது கையில வைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அந்த புத்தகத்தை, அந்த பொக்கிஷத்தை படிக்கின்ற, கருத்துக்களை புரிந்து கொள்கிற, அவற்றை நமது வாழ்க்கையிலே செயல்படுத்துகின்ற வாய்ப்பை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தந்திருக்கிறான். அல்லாஹ் வழங்கி இருக்கிற இந்த வேதம் இருக்கிறதே, அதை பற்றி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இடத்துல சொல்றான், லவ்கான மின் இந்தி கைரில்லாஹி, அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து இது புறப்பட்டு வந்திருக்குமானால், அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து இது உருவாக்கப்பட்டிருக்குமானால் வஜது ஃபீ இக்திலாஃபன் கஸீரா, இதில் அநேக முரண்பாடுகளை அவர்கள் சந்திப்பார்கள். இந்த வசனத்தினுடைய கருத்து என்ன? அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து இந்த வேதம் வந்திருந்தால் இந்த வேதத்தில் அவர்கள் அநேக முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள் என்றால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா என்ன சொல்கிறான்? குர்ஆனை நீ ஆராய்ச்சி பண்ணி பாரு, குர்ஆனுடைய வசனங்களை நீ படித்து பார், அதில் முரண்பாடுகள் இருக்கிறதா என்று பார் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சவால் விடுகிறான். அதில் முரண்பாடுகள் இல்லை என்ற முடிவுக்கு நீ எப்போது வருகிறாயோ அப்போது என்னிடமிருந்துதான் வந்தது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வலியுறுத்துகிறான். அதுதான் இந்த வசனம் சொல்கின்ற கருத்து. அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து இந்த வேதம் வந்திருக்குமானால் இதில் அநேக முரண்பாடுகளை நீங்கள் காண்பீர்கள். அப்ப அல்லாஹ்விடமிருந்து வந்துள்ள ஒரு வேதம் இது, இதுல எந்த விதமான முரண்பாடுகளும் இல்லை என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வலியுறுத்துவதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பாரிஸ்ல பொதுவாக ஒரு டெலிபோன் டைரக்டரி போட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுல பல்வேறு விதமான குளறுபடிகள் இருக்கத்தான் செய்யும், தவறுகள் இருக்கும். பாரிஸ் சிட்டியில ஒரு டெலிபோன் டைரக்டரி வெளியிடுறான். வெளியிடும் போது ஒரு சேலஞ்சும் பண்றான். என்ன சேலஞ்ச் பண்றான்? இதில் எந்த விதமான மிஸ்டேக்ஸும் இல்லை, யாராவது இதுல ஒரே ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிச்சாலும் அவர்களுக்கு நான் பரிசு தருவதற்கு தயார் என்று சொல்லி அந்த டெலிபோன் டைரக்டரி வெளியிட்ட நிறுவனம் அறிவிக்கிறது. ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிச்சா அதற்கு சன்மானம் நாங்கள் தருகிறோம். அந்த அளவுக்கு நல்ல கவனமா ப்ரூஃப் பார்த்து அதை வெளியிட்டு இருக்கிறான். வேலை இல்லாத ஒருவன் என்ன பண்ணா அதை அப்படியே தேடி பார்த்துருக்கிறான், என்ன இருக்குதுன்னு பார்ப்போம், ஒருவேளை ஏதாவது மிஸ்டேக் இருந்தா அதுக்கு ஒரு சன்மானம் கிடைக்குமே அப்படின்னு தேடி பார்த்ததுல ஒரு மிஸ்டேக் பிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சு எந்த நிறுவனம் அந்த சேலஞ்சு விட்டுருந்தோ அந்த நிறுவனம் ஒரு நம்பரை வழங்கி இருக்கிறது. அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பார்க்கிறான், அந்த நம்பரே தப்பாக ஆச்சா இருந்தது. எந்த நிறுவனம் வந்து சேலஞ்ச் பண்ணி இருந்துச்சோ அந்த நிறுவனமே தனது நம்பரை அங்கே தவறாக அச்சாக்கி இருந்தது என்பது அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. ஆக அந்த டைரக்டரை பொறுத்த வரைக்கும் 2 தவறுகள் அவன் பார்த்த வரைக்கும். இப்படி எந்த மனிதனாக இருந்தாலும் இன்றைக்கும் தஃப்சீர்கள் எழுதுகிறார்கள், பல்வேறு விதமான கருத்துக்களை சமூகத்தில் எடுத்து வைக்கிறார்கள். அந்த கருத்துக்கள் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைதான், அதற்கு பிறகு அந்த கருத்துக்களை வந்து நாம் உள்வாங்க முடியவில்லை. இப்படி எல்லாமா எழுதியிருக்கிறார்கள், இப்படி எல்லாம் எழுதப்பட்டிருக்கிற இந்த கருத்துக்களை எப்படி நாம் ஜீரணித்துக் கொள்ள முடியும் என்கிற மாதிரி எல்லாம் தோன்றுகிறது. அந்த அளவுக்கு ஒரு காலத்தில் ஆனாக்காவான அப்துல் ஹமீது பாக்கவி அவர்கள் எழுதிய அந்த தர்ஜமா நம்ம எல்லாம் படித்திருப்போம். அப்துல் சமத் அவருடைய தகப்பனார் முழு தர்ஜமாவை அவர்தான் முதலில் வெளியிட்டார். தர்ஜமாவில் நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தர்ஜமா என்றாலே வந்து அது நாம் விளங்க வேண்டும் என்பதற்காக எழுதப்படுகிற ஒரு வியாக்கியானம் அல்லது விரிவுரை. ஆனால் அந்த தெளிவுரையில சில வார்த்தைகள் வந்து நமக்கு புரியாது. பக்கரானா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் பக்கரானா? பசுமாடு. அதுல என்ன போடப்பட்டு தெரியுமா? ரிஷபம்னு போடப்பட்டிருந்தது. ரிஷபம்னா யாருக்கு தெரியும்? யாரு இந்த ராசி பலன் பார்க்கறானோ அவனுக்கு தான் தெரியும். விருச்சிகம், கும்பம், மிதுனம், இந்த மாதிரியான ராசிகளை பார்க்கிறானே அவனுக்கு தான் ரிஷபம்னா விளங்கும். அப்போ தமிழ் படுத்தப்படவும் வேண்டும், அது விளங்கவும் கூடாது அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் அவருடைய எண்ணம் என்னவாக இருந்தது நமக்கு தெரியாது. விளங்க முடியாத வார்த்தைகளில் அவர்கள் தமிழ் படுத்தி இருந்தார்கள்.
அப்போ குரானை விளங்குவதற்கு சிரமமாக இருந்தது. சில பேர் குரானை விளங்குவதற்கு குரானுடைய அரபி வாசகங்களை பார்த்தா கூட விளங்கி போயிடும். அதற்கு எழுதிய சில தப்சீர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அது விளங்காது. ஃபீ திலாலில் குரான் என்று ஒரு புத்தகம், சையது குத்துப் என்பவர் எழுதிய ஒரு புத்தகம். குரான் வசனங்கள் இருக்கிற எளிமை கூட அவர் தப்சீர் எழுதியிருக்கிறார், அவர் இருக்கார். தப்சீர் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த தப்சீர்ல வார்த்தைகள்லாம் ரொம்ப கடுமையாக இருக்கும். டிக்ஷனரி இருந்தால் தான் தேடி விளக்கம் சொல்ல முடியும். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல் குரானின் நிழலில் அப்படின்னு PS அவர்கள் மொழிபெயர்த்தார். அந்த மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னாவே நமக்கு சிரமமா இருக்கும். மொழிபெயர்ப்பு விளங்குவது வார்த்தையாடல் தான் இருக்குமே, எல்லாமே கருத்தை புரிந்து கொள்ள தமிழ்ல இருக்கிறது தான் அந்த தப்சீர். தமிழில் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார் என்றாலும் கூட அதை விளங்குவதற்கு சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி அரபில் எழுதியிருக்கிறார். குரானை விரிவுரை செய்கிறேன் என்கிற பேரில் கடுமையான வார்த்தைகளை போட்டு எழுதியிருக்கிறார். அப்ப இந்த மாதிரி திருமறை குரானுக்கு எளிமையான வாசகங்களை கொண்ட கருத்து செய்யுள்ள செய்திகளை தருகின்ற ஒரு பொக்கிஷமாக திருமறை குரான் இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அஃபலா யததப்பருல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவர்கள் இந்த குரானை சிந்திக்க வேண்டாமா, அல்லது இந்த குரானில் அவர்களுடைய இதயங்களில் பூட்டுக்கள் போடப்பட்டிருக்கிறனவா என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கேட்கிறான். இந்த குரானை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா, அல்லது அவருடைய இதயங்களில் பூட்டுக்கள் போடப்பட்டிருக்கின்றவா, லாக் பண்ணியாச்சா, சிந்திக்க மாட்டியா நீ என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கேட்கிறத பார்க்கிறோம். அப்ப குரானை நாம் சிந்திக்க வேண்டும், குரானை பற்றி நாம் அறிய வேண்டும். குரான் ஒரு மகத்தான பொக்கிஷம். இது முஸ்லிம்களுடைய வேதம் என்று நாம் பெருமையாக பேசுகிறோமே அல்லாமல் முஸ்லிம் அல்லாதவருக்கும் அதிலே செய்தி இருக்கிறது. யா அய்யுஹல் காஃபிரூன் யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பேசுகிற எத்தனையோ செய்திகளை குரானிலே பார்க்கிறோம். குரானுடைய வாசகங்களை பார்த்து இஸ்லாத்திற்கு வந்த கோடான கோடி மக்கள் இருக்கிறார்கள். கோடான கோடி மக்கள் குரானுடைய வாசகங்களை கேட்டு இவ்வளவு அருமையாக சொல்லக்கூடிய இந்த தன்மை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இருக்க முடியாது என்று கற்றோரை காமுறுவர் என்பது போல எத்தனையோ கவிஞர்கள் சரண்டராயிட்டாங்க. லபீத் என்ற ஒரு கவிஞரை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து பேசுவார்கள். அஸ்தகு கலிமத்தின் காலஹா லபீத், கலிமாக்களிலே வாய்மைமிக்க கலிமாவை சொன்னவர் லபீத் என்ற கவிஞர் தான் என்று சொன்னார். லபீத் காஃபிர் தான், முஸ்லீம் இல்லை. எப்போது குரான் அருளப்பட்டதோ, குரான் அருளப்பட்ட உடனே அந்த வார்த்தையாடல், அந்த வாக்கிய நயம், இதையெல்லாம் பார்த்த உடனே இனி நான் கவிதை எழுத மாட்டேன், எனக்கு வெக்கமா இருக்குது அப்படின்னு சொல்லி கவிதை எழுதுவதை நிறுத்தி கொண்டார். கவிதை எழுதுவதை அவர் நிறுத்தி கொண்டார். அப்ப அந்த அளவுக்கு இலக்கிய சுவை சொட்ட திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு சேலஞ்சாகவே இந்த சமூகத்தில் வைக்கிறான். இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா, நாம் அருளி இருக்கிற இந்த வேதத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் ஃபஅத்து பி சூரத்தின் மின் மிஸ்லிஹி, இதில் இருக்கிற ஒரு அத்தியாயத்தை போலயாவது உங்களால கொண்டு வர முடியுமா, கொண்டு வாருங்கள் பார்ப்போம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சேலஞ்ச் பண்றான். ஒரு காலத்தில் இந்த வேதத்தை பற்றி சேலஞ்ச் பண்ணுவதற்கு சில விருப்பர்கள் இருந்தார்கள். குர்ஆனை போல கொண்டு வர முடியுமா என்று ஒருவன் கொண்டு வரலாம் என்று ஆசைப்பட்டு குர்ஆனை போல, குர்ஆனுடைய வசனங்களை போல சில விஷயங்களை தொகுத்தான். என்ன தொகுத்தான்? அல்ஃபீலு மல்ஃபீலு வமா அத்ராக மல்ஃபீலு லஹு குர்துமுன் தவீலு அப்படின்னு எழுதினான். தன்னுடைய இந்த எழுத்தை கொண்டு போய் மக்களிடத்தில் குர்ஆனுக்கு போட்டியாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவன் வெளியே கிளம்பும்போது மனைவி கேட்கிறாங்க, என்னங்க என்னமோ சமர்ப்பிக்க போறீங்களாமே, என்ன குர்ஆனுக்கு போட்டியாக நீங்க எழுதிய வாசகங்களை சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு இவன் வீர வசனத்தோடு இதை சொல்லுகிறான். சொன்ன உடனே அவன் மனைவி சொல்றான், மடையா, இதை போய் குர்ஆனுக்கு போட்டியா நீ சொல்ல போறியா? அல் காரியாத்து அல் காரியான்னு அல்லாஹ் சொல்றான். திடுக்கிட செய்யக்கூடிய நிகழ்ச்சி அது எது? ஒமா அத்ராக மல் காரியா, அது அந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அறிவிக்கக்கூடியது எது என்று இதுவரைக்கும் யாரும் அனுபவிக்காத வரப்போகிற ஒரு பிரம்மாண்டமான மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சியை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவ்வளவு அழுத்தமாக சொல்லி காட்டுகிறான். நீ என்ன அல்ஃபீலு, அல்ஃபீல்னா என்ன? யானைன்னு அர்த்தம். அல்ஃபீலு யானை, மல்ஃபீலு யானை என்றால் எது? ஒமா அத்ராக மல்ஃபீலு, யானை என்றால் உனக்கு எது என்று உனக்கு அறிவிக்கக்கூடியது எது? லஹு குர்துமுன் தவீலு, அதற்கு நீண்ட தும்பிக்கை இருக்கிறது. இது பெரிய தத்துவமா? யானைன்னா எல்லாத்துக்கும் விளங்குமாப்பா. இதை போய்கிட்டு அல்ஃபீலும் மல்ஃபீலும் சொல்ல போறீங்க, சிரிக்க மாட்டான், காரி துப்ப மாட்டான், எவனும் வீட்டு வாசலை தாண்டல அந்த செய்தி, அதோட வீட்டுல வச்சு பொழிச்சிட்டாங்க. இந்த மாதிரி குர்ஆனுக்கு போட்டியாக யாரும் வர முடியாது, குர்ஆனுடைய வசனங்களுக்கு போட்டியாக யாரும் இந்த உலகத்தில்
எழுதவே முடியாது என்கிற அளவுக்கு எளிமையான வாசகங்களை கொண்டு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா முழுமையான கருத்துக்களை இந்த சமூகத்திலே வைத்திருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான வேதம். அந்த வேதத்தோடு நம்முடைய தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கிறது? திருமறை குர்ஆனை படித்தவர்கள், ஓதியவர்கள், அதன் கருத்துக்களை பரிமாறியவர்கள், அதன் கருத்து சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியில் ஈடுபட்ட நம்மில் எத்தனை பேர்? நாம நினைக்கலாம் இது என்ன குர்ஆன் என்று சொன்னா அது 7 வருஷம் ஓதினார்கள் அவர்களுக்கு தான் தெரியும். 7 வருஷம் ஓதினார்கள் அவர்களுக்கு தெரியாது உண்மையிலேயே. ஏன்னு சொன்னா 7 வருஷம் குர்ஆனே ஓதுறதில்லை. அது தெரியுமா? நம்ம நிறைய பேருக்கு அது தெரியாது. 7 வருஷம் மதரசாக்கள் ஓதிவிட்டு வருகிறார்களே அவர்களுக்கு தான் குர்ஆன் தெரியும் என்று தப்பாக தெரிஞ்சு வைத்திருக்கிறார்கள். 7 வருஷம் குர்ஆன் ஓதுறதே இல்லை. என்ன ஓதுகிறார்கள்? அதுல ஃபிக்ஹ் ஓதுவார்கள். ஃபிக்ஹ் என்று சொன்னால் மார்க்க சட்டம்ங்கிற பேர்ல குர்ஆன் ஹதீஸுக்கும் சம்பந்தம் இல்லாத ஓதுவார்கள். அதே நஹ்வுங்கிற பேர்ல சொல் இலக்கணத்தை ஓதுவார்கள். அல்லது சர்ஃப்ங்கிற பேர்ல சொற்பொருள் இலக்கணத்தை ஓதுவார்கள். மிஞ்சி போனா இதை தாண்டி மன்டிக் என்ற ஒரு தர்க்க கலையை ஓதுவார்கள். இவ்வளவுதான். இதன் மூலமாக அவர்கள் சாதிக்க முடிஞ்ச அவருடைய டார்கெட் என்னன்னு சொன்னா ஜபர் சேர் இல்லாம இவன் அரபி வாசிக்கணும், ஜபர் சேர் இல்லாம இவன் அரபி வாசிட்டான்னு சொன்னா இவன் ஆலிமு அப்படின்னு ஏதோ ஒரு மொழி அறிவை இந்த சாராருக்கு விருந்து போட்டு, அதாவது 7 வருஷம் இலவசமாகவே உணவு போட்டு இவர்களுக்கு இலவச கல்வி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனா அதாவது நடக்குதான்னு சொன்னா அதுவும் நடக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு கொடுக்கப்படுகின்ற பட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிற செய்திகள் என்ன என்பதை அவர்கள் தர்ஜுமா பண்ண கூட வேணாம். ஜபர்ஜர் இல்லாம தான் அந்த பட்டம் இருக்கும். அதை வாசிக்க கூட தெரியாது. நிறைய பேருக்கு வாசிக்க கூட தெரியாது. நாகர்கோவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில நிறைய பேர் இப்படித்தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு தாவால எடுத்து வைக்கப்பட்டுச்சு. இந்த செய்தி என்னன்னா, இஷா தொழுகைக்கு பிறகு அந்த பள்ளிவாசல் இமாம் ஓதுறார், துவா ஓதுறார். என்ன துவா ஓதுறாரு? இமாம்கள் வந்து பொதுவா ஒரு 10-15 துவா மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த துவாக்களை வருமானத்துக்கு தகுந்த மாதிரி அதை அவுத்து விடுவாங்க. அவரு இஷா தொழுகை முடிச்ச பிறகு துவா ஓதுறாரு. என்ன துவா ஓதுறாரு? இறைவா, இந்த கசீதத்துல் புர்தாங்கிற பாடலை நாங்க பாடணும், அதன் பொருட்டாலே எங்களுக்கு அதைத்தான் கேட்கிறார். கசீதத்துல் புர்தாவுக்கு பின்னாடி ஒரு துவா இருக்குது, அதை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறார் அவர். அந்த மனப்பாடம் பண்ணி வச்ச அந்த துவாவை தொழுகை இஷா தொழுகைக்கு பிறகு ஓதுறார். இஷாவுக்கு பிறகு கூட்டம் அதை போட்டு உடைச்சாச்சு. என்ன உடைச்சாச்சு பாருங்க, இவங்களாம் இமாமு தொழுகையை முடிச்சுட்டு நாங்க இப்போ கசீதத்துல் புர்தாவுக்கு நீ இறைவா நன்மையை தான் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்கன்னு சொன்னா இவங்களுக்கு அர்த்தம் தெரியல, எங்க ஒண்ணு ஓதுறதும் தெரியல, அவர் ஓதுற துவாவுக்கு பொருள் தெரியாது. இவரெல்லாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சனது இருக்கிற பட்டம் அதை அவங்க படிச்சு பார்த்தாலே சிரிப்பு வந்துடும். ஏன்னா அதுல இவருக்கு வான சாஸ்திரம் தெரியும், இவருக்கு பூமி சாஸ்திரம் தெரியும், இவருக்கு வரலாறு தெரியும், இவருக்கு தர்க்க கலை தெரியும், நிறைய கலைகளையா போட்டிருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறார் இவர். அதை படிச்சு பார்த்தவன உண்மையிலே அர்த்தம் தெரிஞ்சா திருப்பி கொடுத்து வந்துருவான். இது யாருக்கோ கொடுக்க வேண்டியது, எந்த கொடுத்து தரீங்க நீங்க, எனக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லைங்க, எவ்வளவு கேட்ட போனாலும் திருப்பி கொடுத்து வந்துருவான். தெரியாது, வாசிக்கவும் தெரியாது, பொருளும் தெரியாது. காலகாலமா அப்படியே பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது பேர் மட்டும் நிரப்புறது, அந்த தகப்பனார் பேரும் அவர் பேரும் நிரப்புவாங்க. அடுத்து வந்து டேட் போடுவாங்க, அப்புறம் கையெழுத்து போடுவாரு, அந்த முதல்வர் கையெழுத்து போடுவார். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியாது. அப்ப இப்படிதான் நிறைய பேர் அதை போய் ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சிருப்பான். இவரு இல்ல என்ன சனது வாங்கின ஆலிம், அவருக்கு என்ன சனது வாங்கின ஆலிம் ஒண்ணுமே தெரியாது. அரபி என்ன நோக்கத்துக்காக வேண்டி அவர்கள் படித்து கொடுக்கிறாரோ அந்த மொழி அறிவு கூட இல்லாம தான் 7 வருஷம் முடிஞ்சு வெளியே வர்றான். அப்படி வெளியே வரக்கூடியவர்கள் அவர்கள் இந்த சமூகத்துக்கு என்னத்தை சொல்லுவாங்க? குர்ஆன் ஞானம் அறவே அவர்களுக்கு இருக்காது. அப்ப இந்த மாதிரியான நிலைகளில் தான் அவர்களுடைய கல்வி தகுதி இருக்கிறது. ஜபர் சேர் அது இருக்கிறார சரியா வாசிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு மொழி அறிவு வந்து விட்டது என்றுதான் பொருள். ஆனா அந்த ஞானம் கூட இல்லாதவர்கள் வெளியே வராங்க. ஆரம்பத்தில் குர்ஆனுடைய வடிவம் எப்படின்னு சொன்னா ஆரம்பத்தில் புள்ளி கூட இல்லாமல் தான் இருந்துச்சு. புள்ளி கூட இல்லாம தான் அந்த எழுத்துக்களை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அஜ்னபிகள், அதாவது அது அரபி அல்லாதவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி புள்ளி போடப்பட்டுச்சு. புள்ளி போடப்பட்ட பிறகு அதற்கு பிறகு இன்னொரு டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஜபர் உயிர் குறிகள் போடப்பட்டன. இது இல்லைன்னு சொன்னா குர்ஆன்ல தப்பு பண்ணிடுவான். ஃபதபையனு என்பதற்கும் ஃபதுஸ்பிது என்பதற்கும் எழுத்து வடிவம் ஒன்றுதான். ஃபதபையனு என்று சொன்னால் தீர்க்க விசாரிங்கள் என்று அர்த்தம். ஃபதுஸ்பிது என்று சொன்னால் உறுதியா நம்பிக்கைங்கன்னு அர்த்தம். முரண்பட்ட அர்த்தம் வந்துவிடும். எனவேதான் குர்ஆனை மரணமிட்டவர்களுக்கு அது தெரியும், இது ஃபதுஸ்பிதுவா இல்ல ஃபதபையனுவான்னு தெரியும். ஆனா
குர்ஆனை மனனப்படாதவர்களுக்கு இதை பார்த்து தான் புரிந்து கொள்ள முடியும் என்கிற நிலைமை. எனவேதான் ஜபர் பின்னாடி ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய காலத்தில் தான் இது போடப்பட்டுச்சு. ஆக இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்தன என்று சொன்னா குர்ஆன்ல தான் இது இருக்குது. குர்ஆன் அந்த அப்படிப்பட்ட இந்த குர்ஆனை மௌலவிகள் ஓதவே இல்லை, ஓதாமல் தான் வெளியே வருகிறார்கள். எனவேதான் குர்ஆனை பற்றி எந்த நாலேஜும் அவங்களுக்கு இருக்கிறது இல்லை. குர்ஆனை பற்றி எடுத்து சொல்லப்பட்டா அவங்களுக்கு என்னமோ பூஜாரி கேட்ட மாதிரி இருக்குது. குர்ஆன் வசனத்தில் அப்படி இருக்கிறது இப்படி இருக்குன்னு சொல்றானே அப்படின்னு சொல்லி அவன் ஆச்சரியப்படுகிறான். நீ 7 வருஷம் ஓதின என்ன ஓதினு கேட்டா எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டதெல்லாம் அந்த ஃபிக்ஹ் தான். எப்படி கட்டி பிடிக்கிறது, ஒண்ணுக்கு போனா எப்படி கட்டி பிடிக்கிறது, எப்படி கழுவுறது, எப்படி டூ பாத்ரூம் போனா நம்ம எப்படி அமர்ந்து இருக்கிறது, இந்த மாதிரி செய்திகளையே டெவலப் பண்ணி ஒவ்வொரு கிளாஸா ஓட்டுவாங்க. லாஸ்ட் வரைக்கும் இதுதான் ஓட்டுவாங்களே எல்லாமே. குர்ஆனை பற்றி சொல்லிக் கொடுப்போம், ஹதீஸை பற்றி சொல்லிக் கொடுப்போங்கிறதே தெரியாது. குர்ஆன் ஹதீஸ தூசி தட்ட வச்சதே நம்ம ஜமாத் தான். நம்ம ஜமாத் தான் என்ன செஞ்சு அஹமத் ஆசிரியர் இறந்து போறதுக்கு முன்னாடி எழுதிட்டு போனார். குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் எங்க லைப்ரரியில நிறைய புக்ஸ் உண்டு, அதனால திறந்து பார்த்ததே இல்லை. நஜாத்து வந்த பிறகுதான் இப்போது தூசி தட்ட வைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தை வெளிப்படுத்திட்டு போனார் அவர். அந்த அளவுக்கு குர்ஆன்ல அவ்வளவு விஷயம் இருக்குது. நாம கையில வச்சுக்கிட்டு அதை பற்றிய விளக்கங்களை சரியாக விளங்காமல், அதை புரிந்து கொள்ளாமல், வெறும் பெருமை பேசிக்கொண்டு வெட்டாந்தங்களை சித்தாந்தங்களை பேசிக்கொண்டு நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய கைசேதம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். திருமறை குர்ஆனோடு தொடர்பு கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆன் என்பது ஆன்மீகத்தை போதிக்கின்ற ஏதோ ஒரு லெப்பமார்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு புத்தகம் இல்லை. மாறாக எல்லா செய்திகளையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆன்ல தந்திருக்கிறான். இந்த ஞானம் இல்லை என்று சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா விதமான ஞானங்களையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறை குர்ஆனிலே அமைத்து கொடுத்திருக்கிறான். மிக குறைந்த வார்த்தைகளை கொண்டு நிறைந்த கருத்துக்கள். கூடாது என்று சொன்னா சில விஷயங்கள் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கூடாது என்று சொல்லிட்டு மற்றதெல்லாம் கூடுன்னு சொல்லுவான். ஹராமாக்கப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் தஆலா பட்டியலிட்டு விட்டு ஹலாலான விஷயங்களை சொல்லுவான். அப்போ எது சுருக்கமாக சொல்லப்பட முடியுமோ அவற்றை எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தொகுத்து தந்திருக்கிறான். அல்லாஹ் வழங்கி இருக்கிற இந்த வேதத்தில் இருக்கிற ஞானங்கள் இருக்கிறது சுப்ஹானல்லாஹ், அது பரந்து விரிந்த ஞானம். அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டது என்பதை அவர்கள் எண்ணி பார்க்கவில்லை என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கேட்கிறான். ஒட்டகம் படைக்கப்பட்ட விதத்தை பற்றி எண்ணி பார்க்கக்கூடியவன் யாராக இருக்க முடியும்? மதரசால ஓதுற முல்லாவா? 7 வருஷம் ஓதிக்கொண்டிருக்கிறார்களே அவர்களா? இந்த வசனத்தினுடைய கருத்துக்களே நிறைய முறைகளுக்கு தெரியாது. அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத் என்று சொன்ன உடனே ஜும்மால ஓதுமே அந்த சூரா தானேங்கிற அளவுக்கு தான் அவங்களுக்கு தெரியும். ஜும்மா தினத்தன்று ஓதப்படுகின்ற சூரா வாட்சை இதுங்கிற அளவுக்கு தான் தெரியுமே. எல்லாமே இந்த வசனத்தினுடைய ஆழம் என்ன, ஒட்டகம் படைக்கப்பட்ட விதம் என்ன என்பதை பற்றி ஏன் அவர்கள் சிந்திக்கவில்லை என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கேட்கிறான். இது என்ன நாலேஜ், இது என்ன ஞானம்? இது ஜுவாலஜி சம்பந்தப்பட்ட ஒரு ஞானம் இல்லையா? இது உயிரியல் சம்பந்தப்பட்ட ஞானம் இல்லையா? லேபிள உட்கார்ந்துக்கிட்டு தவளையை அறுத்து அதில் இருக்கிற செல்லுகள் என்ன வேலை செய்கின்றன என்பதை எல்லாம் பார்க்கிறானே, ஓரான அறுத்து பள்ளியை அறுத்து அவற்றில் இருக்கிற சித்திரைகளை பற்றி எல்லாம் ஆராய்ச்சி செய்கிறானே, அவனை நோக்கி சொல்லப்படுகிற செய்தி இது. ஒட்டகம் படைக்கப்பட்ட விதம், ஒட்டகத்தை சாப்பிட்டியான்னு கேட்கல, ஒட்டகம் பாலை குடிச்சியான்னு கேட்கல, ஒட்டகம் படைக்கப்பட்ட விதம் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கேட்கிறான். பாலைவன கப்பலோடு நாம் பேசப்பட்டு கேள்விப்பட்டு இருக்கிறோமே, ஒட்டகத்தினுடைய முதுகெலும்பு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் முதுகெலும்பு? எப்படி இருக்குங்க? வளைஞ்சி இருக்கும் முதுகெலும்பு இல்லையா? வளைஞ்சி இருக்காது. நம்ம வீட்டுல மாடு அல்லது ஆட்டுக்கு எப்படி நேரான முதுகெலும்பு இருக்கிறதோ அப்படித்தான் ஒட்டகத்துக்கும். ஆனால் அதற்கு மேல இருக்கிற அந்த திமில் என்று சொல்லுகிறோம், அது என்னதுன்னு சொன்னா சர்பி, அப்படியே ஸ்டிஃபன் கேரியர். அது உணவு இருக்கிறது. அதுல 4 மாசம் வரைக்கும் நீங்க அதுக்கு சாப்பாடே கொடுக்கல அப்படின்னா கூட மாடு மாதிரி ஆயிடும். அதுல இருக்கிற அந்த ஃபேட்டை எடுத்து அது சாப்பிட்டுக்கும். ஃபேட்டை எடுத்து சாப்பிட்டுக்கிறோம், உயிர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். அந்த 4 மாசத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா முதுகெலும்பு சீரா இருக்கும். அது ஒட்டகத்தின் முதுகெலும்பு சீராக தான் இருக்கும். அதுக்கு மேல இருக்கிற திமிழ் இருக்கிறது, அது அப்படியே அதுக்குரிய கொழுப்பு சத்து ஃபேட்டு அப்படி இருக்கிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அதுக்கு பாலைவனத்துல 40 நாள் தண்ணி குடிக்காம இருக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றலை வழங்கி இருக்கிறான்.
பாலைவனத்தில் தண்ணீரை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் பாலைவனத்தில் எங்க தண்ணி இருக்குது, எதை வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, படுத்து கிடக்கிற ஒட்டகத்தை எழுப்பி விட்டால் அது எந்த திசை நோக்கி நின்று கொண்டு காற்று விடுகிறதோ அந்த திசை நோக்கி போனோம்னா இருக்கிறவன பக்கத்துல அந்த தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிறான். இந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அதற்கு ஆற்றலை வழங்கி இருக்கிறான். புல்லை சாப்பிடுகிற மிருகங்களை பார்க்கலாம், கொள்ளை சாப்பிடுகின்ற மிருகங்களை பார்க்கலாம், முல்லை கூட சாப்பிடுகிற மிருகம் ஒட்டகம். இப்படி நிறைய அதிசயங்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒட்டகத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். சில சமயங்களில் ஒட்டக ஓட்டிக்கு தண்ணி தேவைப்பட்டா கூட, தாகத்துல தண்ணி தேவைப்பட்டா கூட ஒட்டகத்தினுடைய நாக்குக்கு கீழே குச்சி வத்தி சென்னி பார்த்தான்னு சொன்னா அதுல இருந்து ஸ்வீட் வாட்டர் வருதுன்னு சொல்றான். என்ன தண்ணி அது குடிச்சாலும் சரி ரிஃபைனரி பண்ணி நமக்கு தண்ணி தருதான். இந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒட்டகத்துல பல ரகசியங்களை வைத்திருக்கிறான். இதை பாலைவனத்துல சரியா கிடைக்கிறது அதுதாங்கிறதுக்காக அல்லாஹ் சொல்லல, உலகளாவிய அளவில் இத்தனை ஆராய்ச்சிகளுக்கு உள்ள ஒரு பிராணியாக ஒட்டகம் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. கண்ணை மூடிக்கிட்டு கூட பார்க்க முடியும், அப்படி ஒரு பாலித்தீன் மாதிரியான ஒரு திரையை கண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், ஒட்டகத்தினுடைய கண்ணுக்கு. இல்லைன்னு சொன்னா புழுதிப்பட்டு கண் பாதிக்கப்பட்டு விடும். இப்படி பல்வேறு விதமான அதிசயங்கள் ஒட்டகத்திலே இருக்கிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அதனுடைய படைப்பை ஏன் கவனிக்கவில்லை, அந்த ஆராய்ச்சியை இந்த சமூகம் பண்ணல என்று கேட்பதிலிருந்து அது பற்றிய ஞானம் இந்த சமூகத்திற்கு வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்கிறானா இல்லையா? அதே மாதிரி அஃபலா யன்துரூன இப்லி கைஃப குலிகத் இல ஸமாஇ கைஃப ருஃபிஅத், இந்த வானம் எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது. வானம் என்பது திடமா திரவமா புகையா யாருக்கு தெரியும்? வானம் என்பது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே அதுவா? இல்லை, வானம் எங்கோ இருக்கிறது. அதன் கீழே இருக்கிற சூரியனின் ஒளிக்கற்றைகள் பூமியை வந்து அடைவதற்கு 8 நிமிடங்கள் ஆகின்றன என்று சொல்கிறார்கள். அதைவிட அதிகமான தூரத்தில் நட்சத்திரங்கள் இருக்கின்றன, பிரம்மாண்டமான கோள்கள் அவை. இதெல்லாம் வந்து ஆஸ்ட்ரானமி என்று சொல்லப்படுகிற வான சாஸ்திரவியல். அப்ப அது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளில் யார் ஈடுபடுகிறார்கள், யார் பெரிய பல்கலைக்கழகங்களிலே பணியாற்றுகிறார்களோ அவர்கள் ஆராய்ச்சி செய்து தங்களுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மழை பொழிவிக்க முடியுமா? ஒரு காலத்தில் கண்டுபிடிச்சா செயற்கை மழை ஏற்படுத்த முடியும். ஃபைட்ல போய் மெக்னீசியம் பவுடரை கொண்டு போய் என்ன செய்யணும், கருவுற்ற மேகங்களில் தூவ வேண்டும், உடனே வெடித்து சிதறி மழை அங்கே பொழிவிக்கப்படும் என்று கண்டுபிடிச்சான். என்ன ஆயிற்று, அந்த மழை பொழிந்தால் என்ன நன்மை ஏற்படுமோ அதை விட அதிகமான தீமை அந்த கெமிக்கல் மூலமாக ஏற்படுகிறது என்று கண்டறியப்பட்டது. அந்த மழையை பொழிவிப்பதற்காக வேண்டி அதை விட அதிகமான பொருளாதார சீரழிவு ஏற்படுகிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டது. இப்படி ஆராய்ச்சிக்கு மேல ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஓசோனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். ஓசோன் அந்த மண்டலத்தில் ஓட்டை விழுகிறது. ஏன் ஓட்டை விழுகிறது? உலக வெப்பமயமாகிக் கொண்டிருக்கிறது. எனவே மரங்கள் நடப்பட வேண்டும். உலக வெப்பமயமாதல் என்பது இந்த சமூகத்தினுடைய அன்றாட வாழ்க்கைக்கு பெரிய கேடுபாடு பெறும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற போது அப்துல் கலாம் சொல்கிறாரு, ஓசோன்ல ஓட்டை விழுந்தா என்ன, உலகம் வெப்பமயமானா என்ன, அதை அப்படியே மாற்றி என்ன செய்ய வேண்டியது, சோலார் சிஸ்டமா மாத்து, அதன் மூலமாக கரண்டை கொண்டு வா, கொண்டு வந்து இந்த சமூகத்துக்கு தேவையான எல்லா விதமான உபகரணங்களையும் சீப்பா கொடு அப்படின்னு அவருடைய சிந்தனை போய் கொண்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப வானவியல் ஆராய்ச்சி சம்பந்தமாக ஏன் படிக்கல, ஏன் நீ அறியல, அது சம்பந்தப்பட்ட செய்திகளை நீ ஏன் தெரியவில்லை என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கேட்கிறானே. முல்லாவுக்கு தெரியுமா, மௌலவிக்கு தெரியுமா, ஹஜரத்துக்கு தெரியுமா, கிபிலாவுக்கு தெரியுமா, ஒரு மண்ணங்கட்டியும் தெரியாது. ஏன் தெரியாது? அவர்கள் அந்த ரூட்ல போகவே இல்லை. இந்த மாதிரி வசனங்கள் குர்ஆன்ல இருக்குதே, இதனுடைய கருத்துக்கள் என்ன என்பதை பற்றி அவர்கள் சிந்திக்கவே இல்லை. ஏன் சிந்திக்கல? அது பற்றிய செய்திகளை அவர்கள் தங்களது மதரசாக்களில் படிக்கவில்லை, படித்து கொடுக்கப்படவில்லை. ஒரு காலத்தில் மதரசான சொன்னா குர்ஆன் ஹதீஸ் படிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த ஆர்வத்தில் நாங்க ஃபோர்ஸ் பண்ணோம். அப்போது கூட ஹதீஸ் நம்ம வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் ஒன்று கூடி கேட்கிறாங்க, ஹதீஸ் வைக்கிறதா இருந்தா ஹதீஸை யார் நடத்துறது? என்னங்க நடத்துறது யாரா? ஆசிரியர்கள் 9 பேர் இருக்கிறீங்களப்பா, யாராவது நடத்த வேண்டியதானே? நாங்களும் இந்த மதரசால படிச்சவங்க தானே, நாங்க படிச்சதே இல்லை ஹதீஸ, அப்ப நாங்க எப்படி நடத்த முடியும் அப்படின்னு எங்கள்கிட்ட எதிர்கேள்வி கேட்கிறாரு. இந்த மாதிரி ஷரஹ் விரிவுரையை பாருங்க, விரிவுரையெல்லாம் இருக்குது, எடுத்துக்கொண்டு போய் கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு சந்தர்ப்பத்தில் அல் ஜன்னத் ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில் என்னுடைய பழைய உஸ்தாதை சந்திக்க போறேன். அப்ப அவர் கேட்கிறார், அல் ஜன்னத்தில் அவர் எழுதுறாரு, ஒரு ஹதீஸ் எழுதிட்டு புகாரிலே, முஸ்லீம்ல, அபூதாவுதிலே, திருமதியிலே எழுதுறாரு, நான் அறிவிக்கிறான் எழுதுறாங்க. இத்தனை செய்திகளையும் ஒவ்வொரு மாசமும் தேடி அவர் எப்படிங்க எழுத முடியுது? நீங்க உதவி பண்ணுவீங்களா பிஜேக்கு அப்படின்னு கேட்கிறார்.
நான் சொன்னேன் இண்டெக்ஸ் ஒன்று இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இண்டெக்ஸா? என்ன இண்டெக்ஸ்? ஒரு வார்த்தை ஹதீஸ்ல ஒரு வார்த்தை. இப்ப தானே கம்ப்யூட்டர், அப்பெல்லாம் கம்ப்யூட்டர் கிடையாது. 7 வால்யூம் இருக்கிறது ஹதீஸ் நூல்கள்ல. அபூதாவுது, புகாரி, முஸ்லிம், அபூதாவுது, திர்மிதி, நசை, இப்னு மாஜா, அஹ்மத் ஆகிய 7 கிரந்தங்களில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ்களை தொகுத்து ஒரு வார்த்தை நம்ம அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அஸ்ஸலா அப்படின்னு சொன்னா இந்த அஸ்ஸலாங்கிற வார்த்தை எந்தெந்த நூல்கள்ல என்னென்ன பாகங்கள்ல என்னென்ன பக்கத்துல எத்தனை தடவை இடம்பெற்று இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் போட்டு வச்சிருக்கிறான். ஆனா ஒரு தொழில் தெரியுமா? இந்த முயற்சி செஞ்சவன் யூதன், ஒரு முஸ்லீம் செய்யல. ஒரு யூதன் தான் 7 வால்யூம்ல அவ்வளவு பெரிய புத்தகங்கள் போட்டு வச்சிருக்கிறான். இந்த புத்தகம் எந்த மதரசா நாங்க ஓதனமோ அந்த மதரசால ஆசிரியர் ஓதி கொடுப்பாரு. அவருக்கு ஒரு பீரோ இருக்கு, அந்த பீரோக்குள்ளதான் அது இருக்குது, அவருக்கு தெரியல. நான் சொல்றேன் இண்டெக்ஸா அப்படி ஒண்ணு வந்திருக்கிறார், நம்ம பீரோல இருக்குதே அப்படின்னு. நம்ம பீரோலையா அப்படின்னாரு. உடனே எடுத்துக்கொண்டு போய் கொடுத்தேன். பார்த்துட்டு ஆமா இருக்குது, தூசி அடைஞ்சு போய் இருக்குது, யாராவது யூஸ் பண்ணுவோம், எங்களை மாதிரி ஆளுக்கு கூட நாங்க யூஸ் பண்ணுவோம், எதுக்கு சும்மா வச்சுக்கிறீங்க, இரும்ப நாங்களும் யூஸ் பண்ணும்ல அப்படின்னாரு. அப்ப இந்த அளவுக்கு தெரியாது, ஹதீஸ் நாலேஜ் இல்ல, குர்ஆனை பற்றிய ஹதீஸை பற்றிய நாலேஜ் அவர்களுக்கு அறிவே இல்லை. இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆஸ்ட்ரானமி பற்றி விளக்குகிறான், அதை பற்றி ஏன் அறியல என்று கேட்கிறான் என்பதை பார்க்கிறோம். இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத், மலைகள் ஏன் எப்படி நட்டப்பட்டு இருக்கிறது என்பதை ஏன் அவர்கள் அறியவில்லை. ஒரு காலத்தில் மலையை பற்றி யாரும் சிந்திக்கல. இப்ப பூகம்பம் வர ஆரம்பிச்சா மலையை பற்றி சிந்திக்கிறாங்க. எந்த அளவுக்கு மலை வெளியே இருக்கிறதோ அதே அளவுக்கு பூமிக்குள்ளே இருக்கிறான். மலையுடைய வெளிப்புற தோற்றம் இருக்கிறத உயரம் இதே அளவுக்கு பூமிக்குள்ளேயும் அந்த பாறை பகுதிகள் அப்படியே போயிருக்குது என்று சொல்கிறார்கள். அப்ப அது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி கிட்டத்தட்ட அது ஒரு பூமி வளம் சம்பந்தப்பட்ட நிறையில இருக்கும். ஒரு அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட விஷயத்தையாவது அறிந்து கொள்வதற்கு இது ஒரு தூண்டுகோலாக இருக்கும். மலை வளம் என்பது தனி வளம். வீட்டில் நிக்கிற ஆட்டை கொண்டு போய் மலையில கொண்டு விட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களால் அதை அடக்கவே முடியாது. கொஞ்ச காலத்துக்கு ஒரு 6 மாசம் விட்டீங்கன்னா போதும். வீட்டில் இருக்கிற கோழியை கொண்டு போய் 6 மாசம் நீங்க மலை பகுதியில் கொண்டு விட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு தனி வீரியமே கிடைத்துவிடும். அவ்வளவு வளம் மிக்கிறது மலை. அதை பற்றிய ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். பவளப் பாறைகள், கிரானைட், அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் குவாரி அது இதுன்னு சொல்லி பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை இன்றைக்கு பொருளாதார ரீதியாக மேற்கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எப்ப சொல்றான், இவைகளை எல்லாம் கற்பனை செய்ய முடியாத காலகட்டத்திலேயே சொல்றான். ஏன் அவர்கள் சிந்திக்கவில்லை? ஏன் அவர்கள் படிப்ப எடுத்த எடுப்பிலேயே சொன்ன ஒரே வேதம் குர்ஆன் தானே. இக்ரா, படிப்பீராக, பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், படைத்த உன்னுடைய ரப்பின் நாமத்தால் ஓதுவீராக, படிப்பீராக என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னானே. படிப்பு எடுத்த எடுப்பிலேயே படிப்பு தான். படி, நாலெட்ஜ நீ பெருக்கு என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னான். அதை பாருங்க, ஆன்மீகத்தையும் சொல்றான், அறிவு ஞானத்தையும் சொல்றான். எப்படி? நீ ரப்புடைய நாமத்தால படி. ஏன் உடைய ரப்புடைய நாமத்தால படிக்கணும்? அந்த ரப்பு யாரு? உன்னை படைச்சவன், எல்லாத்தையும் படைத்தவன். படைச்சவங்கிறதுனால அவனுடைய நாமத்தால நீ படி அப்படின்னு சொல்லிட்டு ஹலக்கல் இன்சான மின் அலக், மனிதனை அலக் என்கிற ஒட்டுப்பொருளில் இருந்து படைத்தோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான். இதை விளங்குறதுக்கு 50 வருஷம் ஆச்சு. 50 ஆண்டுகளுக்கு கடந்த 50 ஆண்டுகளாக தெரியாது. அதுக்கு பிறகுதான் அலக் என்ற வார்த்தைக்கு சரியான பொருள் என்ன. அலக் என்று சொன்னா அல்லாஹ் அப்படின்னா என்ன? ஹேங்கர் என்று பொருள், ஒட்டி கொண்டிருக்கிற ஒரு பொருள். ரத்த கட்டின்னு நிறைய பேர் பொருள் கொண்டாங்க. ரத்த கட்டிங்கிற ஒரு தன்மை மனித படைப்புல இல்ல, மனித படைப்பின் படித்தரத்தில் இல்ல அப்படிங்கிற செய்தி தெரிஞ்ச உடனே வேக வேகமாக அதை மாற்றுகிறார், அந்த வார்த்தையை மாற்றுகிறார்கள். இன்னும் ஆனாக்காவன அப்துல் ஹமீத் பார்க்க வேண்டிய தர்ஜுமால ரத்த கட்டியில் தான் இருக்கும். அப்ப அலக் என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்வதற்கு இவ்வளவு காலம் பிடித்திருக்கிறது. ஆனால் இதை பற்றி கற்பனை பண்ண முடியாத காலகட்டத்திலேயே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதை தெளிவுபடுத்தி இருக்கிறான் என்று சொன்ன, அப்ப அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய நாமத்தை கூட நீ படிப்பீராக. படி, அறிவு. அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி படிக்கிறது ஆன்மீகம். அல்லாஹ்வுடைய பேரை ஏன் சொல்லணும்? அவன் தான் படைச்சான். எப்படி படைச்சான்? அலக்கில இருந்து படைச்சான். இப்படி ஆரம்பமே, குர்ஆனுடைய ஆரம்பமே ஞானத்தை பெருக்கும் விதமாகத்தான் கட்டளை இடுகிறது என்பதை பார்க்கிறோம். அப்ப அவ்வளவு வித்தியாசமான வேதம். இலல் அர்தி கைஃப சுத்திஹத்,
இந்த பூமி எப்படி விரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் ஆராய்ச்சி செய்யவில்லையா என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கேட்கிறான். இந்த பூமி விரிக்கப்பட்டிருக்கிறது கலிலியோ சொன்னா உருண்டைன்னு அடிச்சு கொண்டு போட்டாங்க இல்லையா? பூமி என்பது உருண்டை. அந்த செய்தியை நாம எப்படி உள்வாங்கிக் கொள்கிறோம்? இதுலதான் ஓடுறோம், இதுலதான் பாய் விரிக்கிறோம், இதுலதான் படுக்கிறோம், இதுலதான் பிளைட் போகுது, என்னெல்லாமோ நடக்குது. அப்போ உருண்டையான ஒன்று விரிக்கப்பட்ட நிலையில் வசப்படுத்தப்பட்டு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. எப்படி ஜியோகிராபியை பற்றிய நாலேஜ் நமக்கு வேண்டாமா? அதை பற்றி புவியியல் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை நாம் அறிய வேண்டாமா? ஏன் அறியல என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கேட்கிறான். அப்ப இப்படி எல்லா விதமான ஞானங்களையும் உள்ளடக்கியதுதான் திருமறை குர்ஆன். திருமறை குர்ஆன் அந்த அளவுக்கு இதை சொல்லிச்சு அதை சொல்லல அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்ல முடியாத வகையில எல்லா செய்திகளையும் சுருக்கமாக சொல்லி இருக்கிறது. நாம அதை அணுகுகிற போது, நாம் அதை அந்த கோணத்தில் அணுகிற போது அவ்வளவு செய்திகள் கிடைக்கின்றன. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு இடத்துல அல்லாஹ் நூறு சமாவாத்தி வல் அர்ல் என்று சொல்கிறான். வானங்கள் மற்றும் பூமியுடைய ஒளியாக அவன் இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான். மஸலு நூரிஹி கமிஷ்காத்தின், அந்த ஒளிக்கு உதாரணம் ஒரு மாடம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு உதாரணத்தை அப்படியே விளக்கிக்கிட்டே போறான், வர்ணனை பண்ணிக்கிட்டே போறான். ஃபீஹா மிஸ்பாஹ், அதுல ஒரு விளக்கு இருக்கிறது. அல் மிஸ்பாஹு ஃபீ சுஜாஜா, அந்த விளக்கு கண்ணாடியில இருக்குது. அது சுஜாஜத்துக்கு அன்னஹா கௌகபுன் துர்ரியும், அது முத்தை போல ரிஃப்ளெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தொடர்ந்து வசனத்தில் சொல்லிட்டு, யூகது மின் ஷஜரத்தின் ஜெய்தூனத்தின், ஜெய்தூன் மரத்திலிருந்து, ஜெய்தூன் எண்ணெயிலிருந்து அது எரியூட்டப்படுகிறது என்று சொல்லுகிறான். சொல்லிட்டு அதுக்கப்புறம் லா ஷர்கியத்தின் வலா கர்பியா, அது கிழக்கத்தியதோ அல்லது மேற்கத்தியதோ கிடையாது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இதுக்கு நிறைய பேர் தஃசீர் எழுதுகிறார். கிழக்கும் இல்லை மேற்கும் இல்லைன்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பிடுகிறானே, அப்படின்னா என்ன, அவருடைய கருத்து என்ன, இரண்டு திசைகளும் அங்கே புறக்கணிக்கப்படுவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி நிறைய எழுதுவாரு. ஹதீஸை மேற்கோள் காட்டியில அவர்கள் சொல்ற கருத்தெல்லாம் எழுதிட்டே இருக்கிறாங்க. ஒரு எலக்ட்ரீஷியன் சொல்றான், அதை பார்த்துட்டு இது காந்த மின்விசை சம்பந்தப்பட்ட அல்லவா சொல்லப்படுகிறதுங்கிறான். குர்ஆன் தெரியாது அவனுக்கு, குர்ஆன் ஓத தெரியாது. குர்ஆனுடைய இந்த வசனம் அவனுக்கு ஓதி காண்பிக்கப்படுகிற போது அவன் அப்படி பிரமிச்சு போறான். என்னடா இது காந்த மின்விசையை பற்றி அல்லவா சொல்லப்படுது, கிழக்கத்தியதும் அல்ல மேற்கத்தியதும் அல்லனா வடக்கத்தியது தெற்கத்தியதுன்னு அர்த்தம். நாலு திசையில ரெண்டு இல்லைன்னா மற்ற ரெண்டு இருக்குன்னு அர்த்தம். வட துருவம் தென் துருவம், அப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி இது சொல்லுகிறது. அது மட்டுமில்ல, ஒரு விளக்கு இருக்குன்னு சொன்னா விளக்கினுடைய ரிஃப்ளெக்ஷன் முழுமையா கிடைக்கணும், மாடம் வேணும், அதுக்கு மேல ஒரு சரியான மெட்டல் வேணும், அதுதான் அதை பிரதிபலிக்கும். அப்படிங்கிற ரகசியங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்து வச்சு கொட்டுதே இந்த வசனம் அப்படின்னு சொல்லி அவன் ஆச்சரியப்படுவதை பார்க்கிறோம். இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்றைக்கு வரைக்கும் வந்திருக்கிற ஞானங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இனி வரக்கூடியவர்கள், இனி ஒரு காலத்தில் வருவாங்களே, அவங்கெல்லாம் கூட ஆச்சரியப்படுற மாதிரியான தகவல்களை எல்லாம் தருகிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. சமகாலத்தில் ராமர் பிள்ளை பெட்ரோல் கண்டுபிடிச்சா மூலிகையினாலே அப்படின்னு ஒரு செய்தி பரவிச்சு. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரியான கருத்து விலகி கொண்டிருக்கிற போது குர்ஆனுடைய வசனத்தில் ஒரு வசனத்தில் சாடமாடே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மூலிகை மூலமாக, பச்சளை மூலமாக, பச்சை மரம் மூலமாக எரிபொருளை உண்டாக்க முடியும், ஃபியூல் உண்டாக்க முடியும் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அஃபரைத்துமுன் நாரலத்தி தூருன், நீங்கள் மூட்டுகிறீர்கள் அந்த நெருப்பை கவனித்தீர்களா? அன்ஷஅத்தும் ஷஜரதஹா அம் நஹ்னுல் முன்ஷிஊன், இதை உண்டாக்குபவர்கள் நீங்களா அல்லது நாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஜஅல்னாஹா மதாஅன் லில் முக்வின், ஃபஜஅல்னாஹா தذكرةً ومتاعًا للمقوين, இதை பயணிகளுக்கு பயன்படக்கூடியதாக நாம் ஆக்கி இருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான். ஷஜரான்னு சொன்னா விறகு நம்ம விளங்க கூடாது, ஒரு காலம் வரும். இப்பவே நாம விறகு வச்சு எப்படி எரிச்சு சமைச்சு சோறு போட்டு இத்தனை பேரை வளர்த்து வாலிபமாக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு நாம நினைக்கக்கூடிய ஒரு காலம் வருமா இல்லையா? எல்லாம் எங்க பார்த்தாலும் கேஸ்.
எங்க பார்த்தாலும் கேஸ்ல தான் சமையல் இருந்துகிட்டு இருக்குது. அப்ப அடுப்பு புகை அப்படிங்கறதா வந்து பெரிய இரிட்டேஷனா இருக்குது. என்னடா இது ஊதிக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு முறையிலேயே சமைக்கப்பட்டுச்சு, இதையே மக்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இப்பவே வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் காலம் போச்சுன்னு சொன்னா விறகு வச்சு எப்படி எரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு படம் வரைஞ்சு தான் காட்டணும். இப்படிதான் விறகு இருக்கும், இப்படிதான் அடுப்பு இருக்கும், புகை போக்கி இருக்கும், இப்படிதான் ஒரு கரித்துணி இருக்கும், ஒரு கங்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கிளாஸ் நடத்தினால வழங்கும். கற்காலத்துக்கு அவனை கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். அப்பவும் குர்ஆன் வசனத்தை வாசிப்பான். அப்படி வாசிக்கணும் போய் இது விறகுன்னு சொன்னா விளங்குவானா? அது விறகுக்கு எல்லாம் வேற வார்த்தையை சொல்றான், ஹத்தப். ஹத்தப்னு சொன்னா விறகு. ஆனா இந்த இடத்துல ஷஜரத்துன்னு சொல்ற, ஷஜர்னு சொன்னாவே பசுமையான மரங்களுக்கு செடி கொடி இருக்குதான் சொல்லப்படும். பசுமையான மரங்களுக்கு தான். பசுமையான மரங்கள் எங்க இருக்குதோ அவற்றில் இருந்து தேவதாரு மரம்னு சொன்னா பிடிச்சி எரியுது, கப்பு கப்புன்னு எரியுது. ஈரமா இருக்கும்போது தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கும் போதே பிடிச்சி எரியுது. அப்படி ஒரு தன்மை அல்லா ஜல்லஷானஹு தஆலா அந்த தேவதாரு மரத்துல வச்சிருக்கிறான். அப்ப இந்த மாதிரி சில அம்சங்கள் இருக்கிறன. இன்றைக்கு நாளைக்கு கண்டுபிடிக்கப்படும், நாளை மறுநாள், அடுத்த வாரம், அடுத்த மாசம், அடுத்த வருஷம் கண்டுபிடிக்கப்படலாம். ஆனா வாய்ப்பு இருக்கிறான்னா குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகிற இந்த செய்தியிலிருந்து வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்ப இப்படி எத்தனையோ விஷயங்கள் அன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட சுட அந்த வசனங்களை இந்த சமூகத்திற்கு எடுத்து சொல்கிற போது அந்த மக்களால் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை எல்லாம் ஆராய்ச்சி பூர்வமாக இன்றைக்கு நாம் புரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எவ்வளவு விஷயங்களை, விஞ்ஞான பூர்வமான விஷயங்களை எல்லாம் திருமுறை குர்ஆன்ல சொல்லி வச்சிருக்கிறான். விஞ்ஞானத்தை சொல்லணும் அப்படின்னு அப்படி ஒரு டாபிக் அல்லாஹ் தஆலா சொல்லல. விஞ்ஞானத்தை சொல்ல போறேன் கவனிச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு சூறா இருக்குதா? இல்ல. எத்தனையோ உதாரணங்களை சொல்லும்போது போற போக்குல சொல்லிட்டு போறான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா. போற போக்குல யாருக்கு நாம இதயத்தை இஸ்லாத்தை வழங்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அவருக்கு இதயத்தை விசாலமாக்குறோம். யாருக்கு நாம கொடுக்க விரும்பலையோ அவருடைய இதயத்தை நாம் நெருக்கடி ஆக்கிறோம் அப்படி அல்லாஹ் சொல்லிட்டு நெருக்கடி ஆக்கிறோம் சொன்னாவே நமக்கு விளங்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்றான்? அன்னமா யஸ்ஸஅது ஃபிஸ் ஸமா, வானத்தில் மேல ஏற ஏற ஒரு மனிதனுடைய உள்ளம் சுருங்குவது போல போ ஆக்சிஜன் இல்லாம போயிடும். அப்ப இதயம் சுருக்கித்தான் போகும், அங்க பம்ப் பண்றதுக்கு வழி இல்லை. அப்போ இதையெல்லாம் எப்போ இந்த சமூகம் அறிந்தது? அது மாதிரி அவர்கள் யஹ்ஸபுல் இன்சானு அல்லன் நஜ்மா இலாமா, இந்த மனிதனுடைய எலும்புகளை எல்லாம் நாம் ஒன்றாக சேர்க்க முடியாது என்று அவன் எண்ணிக்கொண்டானா? பலா காதிரீன அலா அன் நுஸவ்விய பனானா, அவனுடைய பனானாவையும் நாம் சேர்க்கிறதுக்கு சக்தி உள்ளவராக இருக்கிறோம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்றான். பனானா என்ன? நீண்ட காலமாக பனானாவுக்கு அர்த்தம் தெரியல. இங்கிலீஷ்ல வாழைப்பழம் இல்லையா? அரபில பனானா என்ன? விரல் நுனிகள் டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டே இருந்தாங்க. உண்மையிலேயே சொல்லப்பட்ட செய்தி என்ன? ரேகையை நம்ம ரேகையை கூட மீட்டுவோம். ஒரு மனிதனுடைய ரேகை இன்னொரு மனித ரேகையோட ஒத்து போறதில்லை. ஏதோ கோலம் போட்ட மாதிரி இருக்குது. ஆனாலும் அந்த ரேகையில அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவ்வளவு டிஃபரன்ஸ் வச்சிருக்கிறான். எப்படின்னு தெரியல, உன்னோட ஒத்து போகல அப்படிங்கிற செய்தி எப்போ? இரண்டாம் உலக போருக்கு பிறகுதான் கண்டுபிடிக்கிறான். எப்போ டெலஸ்கோப்பு, தொலைநோக்கி, இப்ப மைக்ரோஸ்கோப்பு, நுண்ணோக்கி எல்லாம் கண்டுபிடிக்கிறானோ அதுக்கு பிறகுதான் ரேக சமாச்சாரமே இந்த உலகத்துக்கு பரப்பப்படுகிறது என்று சொன்ன 1400 வருஷங்களுக்கு முன்னாடி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த வசனங்களை அருளுகிற போது அந்த சமூகம் கற்பனை பண்ணியிருக்க முடியுமா? அப்ப அப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நிறையவே இந்த குர்ஆனிலே தொகுத்து தந்திருக்கிறானே. அவைகளோடு தொடர்பு கொண்ட நபர்கள் எத்தனை பேருக்கு குர்ஆன் வசனங்களை பற்றி தெரியும்? குர்ஆனில் எல்லா ஞானமும் இருக்குதுன்னு சொன்னா சில பேர் விடைக்கிறான். எல்லா ஞானமும் இருக்குது அவர்கிட்ட அப்படித்தான் பேசிக்கொண்டிருக்கிற போது குர்ஆன் எல்லா ஞானமும் இருக்கிறது அப்படி ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறார். எல்லாம் இருக்குதா? எல்லாம் இருக்குது. நான் ஒரு கேள்வி இருக்கிறேன், அதுக்கு பதில் இருக்குதா? கேளு. இருக்கு, நிச்சயமா அல்லாஹ் வச்சிருப்பான் பதில். சொல்லு. கருவாடு என்ன விலைன்னு குர்ஆன்ல இருக்காங்க. கருவாடு என்ன விலைன்னு குர்ஆன்ல இருக்காங்க. அவன் கேட்ட உடனே ஓ அப்படியா? இன்னொரு 1 கிலோ மைதா மாவுல எத்தனை புரோட்டா போடலாம்னு குர்ஆன்ல இருக்குதா? அந்த சளைக்காம வச்சுனாரு. இருக்குது குர்ஆன்ல தானப்பா இருக்கு. எங்க இருக்குது? என்ன ஆச்சரியமா கேட்டாங்க. ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். நீ தெரியாதவனா இருந்தா தெரிஞ்சவன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. அது விதண்டாவாதமா கேள்வி கேட்டா விதண்டாவாதமான பதில். தெரியாதியா? வா கருவாட்டுக்காரிட்ட போவோம். ஏமா கிலோ இதே விலை? கிலோ 130 ரூபாய். தெரிஞ்சுச்சா? அல்லாஹ் குர்ஆன்ல வழிகாட்டிட்டான் இருக்கு.
ஒரு புரோட்டா மாசத்துல போய் கேட்போம், எப்பா 1 கிலோ மைதா மாவுல நீ போடுற அந்த பேல், அந்த கணக்கு பார்க்கும்போது எத்தனைப்பா புரோட்டா வரும்? ஒரு 25 புரோட்டா வருங்க. முடிஞ்சு போச்சா? குர்ஆன் எல்லாம் சொல்லித்தான் இருக்கிறான். அப்போ விதண்டாவதமான கேள்வி, அதுக்கு தகுந்த மாதிரியே அவர் பதில் சொல்றார். குர்ஆனில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எத்தனையோ விஷயங்கள்ல நாம ஒரு தீர்வை தேடிக்கொண்டிருப்போம், அங்க எங்கெல்லாமோ தேடிக்கிட்டு இருப்போம். திடீர்னு குர்ஆனை புரட்டி பாருங்க, நீங்க புரட்டின பக்கத்துல அதுக்கு தீர்வு இருக்கும். நீங்க புரட்டின பக்கத்துல நிறைய பேர் அனுபவித்திருப்பீர்கள். குர்ஆனை படிக்கக்கூடியவராக இருந்தீங்கன்னு சொன்னா, குர்ஆனை படிச்சு அதனுடைய கருத்துக்களை புரியக்கூடியவராக இருந்தீங்கன்னு சொன்னா, நிச்சயமாக உங்களுடைய லைஃப்ல ஏதாவது ஒரு பிரச்சனை, தீர்வு காண முடியாத ஒரு பிரச்சனை, மூளையை போட்டு கசக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்டம் வந்துச்சுன்னு வைங்க, அந்த கட்டத்துல அமைதியா குர்ஆன் ஓடுமே, நீ குர்ஆனை திருப்பி பாருங்க, தமிழ் தாய்மொழி தமிழ்ல தர்ஜுமாவை நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னா அது சம்பந்தப்பட்ட சாடை மாடையான ஒரு தகவல் நிச்சயமா இருக்கும். நிறைய அனுபவங்கள் நமக்கெல்லாம் இருக்கின்றன. இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் இருக்கும், ஒவ்வொருவரும் அதை அனுபவிச்சு பார்க்க முடியும். அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆனுடைய தன்மையை வைத்திருக்கிறான். யாருக்கு தெரிகிறது? மாற்றார் என்று குர்ஆனை கேட்டாலே கொடுக்கறதுக்கு யோசிக்கிறான். அது ஒரு சாரார். குர்ஆன் புனிதமானது. கவர்னர் குர்ஆனான ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட போய் ஒரு குர்ஆனை கொடுத்தோம், வாங்கிட்டு கீழே வச்சிருக்க, எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. இல்லைங்க, இதே மாதிரி எங்க அப்பாட்ட ஒருத்தர் குர்ஆனை கொடுத்துட்டாரு, அவரு அந்த ஒரு ரூம் கட்டி அந்த ரூம்ல இந்த குர்ஆனை வச்சிருக்காரு, நாங்க யாருமே அந்த ரூமுக்குள்ள போகவே மாட்டோம், இன்னொரு ரூம் என் வீட்டுல கட்ட முடியாது அப்படின்ட்டாரு கவர்னர். குர்ஆனா என்னங்க சொல்றீங்க? குர்ஆன் படிக்கிறதுங்க இங்கிலீஷ்ல இருக்கிறதுங்க, இங்கிலீஷ்லயா தொடக்கூடாது, பாவம். பாவம் இல்லைங்க, தொடாம இருந்தா தாங்க பாவம், தொடாம இருந்தா தான் பாவம், எடுங்க படிங்க அப்படின்னு சொன்ன பிறகு அப்படியா ரொம்ப சந்தோஷப்பட்டார். தாய்மொழி தமிழ்ல குர்ஆன் இருக்கிறது, அதை படித்து புரிந்து அதை விளங்கி நாம் அமல் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கும் அமல் செய்ய தூண்ட வேண்டும். அப்படிப்பட்ட பொக்கிஷங்கள் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆன்ல இருக்கிறான். ஆனா மௌலவிமார்கள்ங்கிற பேர்ல சில பேர் வந்துட்டு குர்ஆன் விளங்காதுங்கிறதுக்கு ஏதாவது குர்ஆன்ல ஆதாரம் கிடைக்குதான்னு பாக்குறான். குர்ஆன் விளங்காதுங்கிறது. ஆனா இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? குர்ஆனை பத்தி அறவே தெரியாத குர்ஆனை படின்னு சொன்னா நான் படிக்க மாட்டேன், எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான். அல்லாஹ்வுடைய தூதரும் அப்படித்தான் சொன்னாங்க இல்லையா? இக்ரா அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மா அன பிகாரியின், நான் ஓதக்கூடியவன் அல்ல, எனக்கு தெரியாது. திருப்பி சொன்னாங்க மா அன பிகாரியின், 3வது தடவையா அவர் நெஞ்ச அணைச்சிட்டு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் ஹலக்னு சொன்னப்போ அதுக்கப்புறம் ஓதுனாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் எல்லாத்துக்கும் இருக்கும். குர்ஆனை பொறுத்தவரை குர்ஆனை கொண்டு படினோட குர்ஆனா எனக்கு விளங்காதுங்க அப்படிமா, அவன் வேற என்னதான் அவனுக்கு விளங்க போகுது? குர்ஆன் விளங்காதுன்னா என்ன? குர்ஆன் விளங்காதுங்கிறதுக்கு ஒருத்தர் ஆதாரம் எடுத்து வச்சார். எப்படி? அதாவது அசத்தியத்துக்காக வேண்டி அவர்கள் போராடுகிற போது பல சந்தர்ப்பங்களை சரிகிறாங்க. குர்ஆன் விளங்காது என்ன தெரியுமா? துப்பார்க்கு துப்பாக்கி, துப்பாய துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை, வள்ளுவன் சொல்லியிருக்கிறான். யாருக்காவது விளங்குமா? அவன் விளங்குறதுக்கு சொல்லல, விளங்குறதுக்குன்னு சொன்னா விளங்கதான் செய்யும் இல்லையா? உலகத்தோடு ஒட்ட உலகில் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார், யாருக்குமே விளங்காது, யாருக்குமே விளங்காது. செய்ய இருக்க வேண்டிய முறை மாத்தி இருக்கணும், மாத்தி இருந்தா எல்லாத்துக்கும் விளங்கும். உலகத்தோடு ஒட்ட உலகில் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படி வச்சுக்கூடாது. உலகத்தோடு பல கற்றும் ஒட்ட உலகில் கல்லார் அறிவிலாதார் அப்படி சொன்னா விளங்கும் எல்லாத்துக்கும். ஏன்? எல்லா ஞானம் இருக்கிறது எதையும் சிரிக்க தெரியலன்னு சொன்னா அவன் ஞானியா, அவன் ஞான சூனியம் அப்படிங்கிற கருத்தை வள்ளுவன் சொல்ல வரான். முன்ன பின்ன அந்த வார்த்தையில மாத்தான் அர்த்தம் வரும். அப்ப விளங்குறோம்னு சொன்னா விளங்கும். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக, செயல்படுக அதற்கு தகவல் சொல்லணும். முட்டாத்தனமா தான் அவன் சொல்லியிருக்கான். தமிழுக்கு கூட வள்ளுவன் புகழ் சேர்க்கல தெரியுமா? தமிழுக்கு கூட புகழ் சேர்க்கல. ஏன் தெரியுமா? முதல் குரல்லையே அந்நிய பாஷையை கொண்டு வந்தவன் வள்ளுவன். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் தமிழா? தமிழ் இல்ல. அசை மாறுமா? இறைவன் சொன்னா அசை மாறுமா? மாறாது. அப்பவே வடமொழியை கடன் வாங்கிட்டான். யாரு? வள்ளுவன். தமிழுக்கு அவன் புகழ் சேர்க்கல, முரண்பாடாத செய்திகளை அவன் சொல்றான். ஆக அந்த மாதிரியான ஒரு வாசகத்தை வச்சுக்கிட்டு பாத்தீங்களா, இது தமிழிலேயே நமக்கு விளங்குற, அது எப்படி அரபில் அந்நிய மொழியில விளங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வாதம். இன்னாச நுல்கை அழைக்க கவுலன் சகைலா, இறைவா, இறைவன் வந்து நபியை பார்த்து சொன்ன, நபியே உன் மீது நாம் கடுமையான வார்த்தையை போடுகிறோம். பாருங்க, நபியை பார்த்து எல்லாம் கடுமையான வார்த்தைன்னு சொல்றான். கடுமையான வார்த்தை நமக்கு விளங்குமா? இப்படி ஒரு மொழி, இதுக்குன்னு ஒரு ஸ்பீச் குர்ஆன் விளங்காது அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி.
உண்மையிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த இடத்துல அப்படியே சொல்றான், கவுலன் சகீலான வெயிட்டான வார்த்தை. சகீல்னா வெயிட், கடுமைன்னு சொன்னா சஅப் எல்லாத்துக்கும் தெரியும். சஹல்னா ஈஸி, சஅப்னா கஷ்டம், அது சொல்றதுக்கும் கஷ்டம் சஅப் இல்லையா? அப்போ அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தல. என்ன சொல்ல? சகீல், சகீல்னா வெயிட்டான, கனமான, கருத்து செறிவு மிக்கன்னு அர்த்தம். அதெல்லாம் இருக்கட்டும். இது யாரை பார்த்து எல்லாம் சொல்றான்? நபியை பார்த்து சொல்றான். நபியை பார்த்து, நபியை உண்மையில நாம் கடுமையான வார்த்தையை சொன்னா நபிக்கு விளங்காதப்பா, அப்படின்னு அர்த்தம். நீ சொல்றது கடுமையான வார்த்தைனே வச்சுப்போம், சக்திகளுக்கு கனமான வார்த்தைனே அர்த்தம் இல்லைன்னு வச்சுப்போம். சொல்றதெல்லாம் யாரை பார்த்து? நபியை பார்த்து. எந்த நபி? பையின லின்னாஸ், நீர் இதை வளர்க்கணும். எத்துலு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா வ இன் கானூ மின் கப்லு ஃபீ ضلالٍ முபீன். அவர்கள் வழிகேட்டில் இருந்தாலும் இந்த வேதத்தை ஓதி காட்டி இந்த வேதத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவராக அவர் இருப்பார் அப்படின்னு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபியை அறிமுகப்படுத்துறானே. அந்த கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியருக்கு அந்த டெக்ஸ்ட் புரியாதாப்பா? புத்தகமே இல்லாம ஸ்கூல் நடக்குது அது மாதிரியா? என்னது விவரமே இல்லை. நபியுடைய ஸ்டேட்டஸ் நம்ம இப்ப குறைஞ்சு பேசுறோமே அப்படிங்கிற மாதிரி கூட சிந்தனை இல்லை. அவங்களுக்கு என்ன, நம்மளே எதிர்க்கணும். குர்ஆன் விளங்குமா, ஹதீஸ் விளங்குமா? ஒருத்தர் வந்தாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நானும் இந்த மனைவி கணவன் மனைவியே நடந்து போயிட்டே இருந்தோம். ஒரு பெண்மணி மூதாட்டி வந்தாங்க, கதை அருவாத்துக்குமா, உங்க 2 பேருக்கு நான் பால் ஊட்டி இருக்கிறேன்னு சொன்னாங்க. பால் ஊட்டி இருக்கிறேன்னு சொன்னா 2 பேரும் யாரு? சகோதர சகோதரிகள். இப்ப என்ன செய்யறது? அந்த மூதாட்டி சொன்னதா நாங்க விலகி போயிடுறதா இல்ல தொடர்ந்து வாழ்றதா அப்படின்னு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொன்னாலும் தெரியுமா? கைஃப வக்கது கீழே, எப்படி சொல்லப்பட்டு விட்ட பிறகு எப்படி நீங்க சேர்ந்து வாழ்வீர்கள்? சொல்லப்பட்டதுனால பிரிஞ்சுதானே போகணும் அப்படின்னு அர்த்தம் சொல்ல முடியாது. திட்டவட்டமா 2 விதமான கருத்துக்கு அது வசதியா இருக்கு. நீங்க சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற போது சொல்லப்பட்டாலும் எப்படி நீங்க பிரிய முடியும்? அப்படியே அர்த்தம் கொள்ள முடியும். பாத்தீங்களா? ஹதீஸ் விளங்குமா? ஹதீஸ் விளங்காதுங்கிறது அவர் எடுத்து வைக்கிற வாதம். கைஃப வக்கது கீழே ரசூலுல்லாஹ் சொன்னது, இதுக்கு மேல ஒரு வார்த்தை அந்த ஹதீஸ்ல கிடையாது. எப்படி விளங்க முடியும்? இமாம்கள் தான் விளக்கம் சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹதீஸை முழுமையா படிச்சு பார்த்தாவே விளக்கம் வந்துடும். என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைஃப வக்கது கீழே சொல்லப்பட்டு விட்ட பிறகு எப்படி இன்னும் சொன்னாங்க. டிரான்ஸ்லேஷன் சரிதான். அதுக்கு பிறகு அவர்களும் பிரிந்து விட்டார்கள். பிரியவர்கள் விளங்குதா இல்லையா? அப்ப அந்த ஹதீஸை முழுமையாவே மக்கள்கிட்ட சொல்லாம குர்ஆன் ஹதீஸ் விளங்காது, அது அரபியில் இருக்குது, வேற்று மொழியில் இருக்குது. வேற்று மொழிங்கிறது ஒரு சப்ஜெக்டே இப்ப கிடையாது இல்லையா? அதுக்கெல்லாம் சாப்ட்வேர் வந்தாச்சு. எந்த மொழியை போட்டாலும் டிரான்ஸ்லேஷன் பண்ணி தரதுக்கு சாப்ட்வேர் வந்தாச்சு. அது மட்டுமல்ல, எல்லாருமே இப்போதைக்கு இன்னொரு மொழி தெரியாம இருக்கிறது இல்ல. அடியார் சொல்லுவார், அப்துல்லா அடியார் சொல்லுவார், சுண்டல் காரிட்ட போய் சுண்டல் இருக்குதான்னு கேட்டா கூட சுண்டல் க்ளோஸ்ன்னு சொல்றானா. ஏன்னா சுண்டல் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, ஒரு ஆங்கில வார்த்தை நம்ம இன்னொரு வார்த்தை சேர்த்து சொல்லுவோமே அப்படின்னு அவளே ஆசைப்படுறா. ஏன்பா இன்னொரு மொழியை படிக்க கூடாதுன்னு கேட்பாரு அடியார். அப்ப அந்த மாதிரி இன்னொரு மொழி தழுவாமல் யாருமே இருக்கிறது இல்லை. அப்படி மொழி அறிவு பறந்து விரிந்த நிலையில இருக்கிற காலகட்டம் இது. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் குர்ஆன் விளங்காது என்று சொல்வதற்கு என்ன இருக்கிறது? இன்னும் சொல்ல போனா எத்தனையோ கிராமங்கள்ல முஸ்லிம்கள் பெருவாரியாக வாழ்கிற பகுதிகளில் அரபி வார்த்தைகளே சாதாரணமா யூஸ் பண்ணுவாங்க, திட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. முசீபத்து பிடிப்பான் அப்படிங்கிற முசீபத்து அரபி வார்த்தை இல்லையா? இன்னும் சொல்ல போனா கோர்ட் வரைக்கும் அதான் யூஸ் ஆகுது. தாசில்தார்ல இருந்து மகஜர்ல இருந்து மகசூல் வரைக்கும் எல்லாமே அரபி வார்த்தை தான் யூஸ் ஆகிட்டு இருக்குது. அப்படிலாம் இருக்கும்போது நாம அரபி ஒரு அந்நிய பாஷை நமக்கு விளங்காது, அது அவங்க படிச்சாதான் தெரியும், இவங்க படிச்சாதான் தெரியும் அப்படின்னு சொன்னா இது இவ்வளவு தவறான சிந்தனைங்கிறது கண்டிப்பா இருக்கணும். சரி, அரபியை படிக்கவாத விட்டாங்களா? 786 அதை கொண்டு விட்டாங்க இல்லையா? ஏற்கனவே 786 கணக்கு கூட்டி சில பேர் கூட்டுலதான் அதையும் சேர்ந்து கூட்டிடுவான், கூட்டி பெருந்தொகையை கொண்டு காட்டுவான். ஏன்னா அதுல வேற நம்ம நஷ்டப்பட்டு போயிடுவோம். அப்ப இந்த மாதிரி அரபி மொழி அப்படிங்கிற வேற்று மொழியாக கருதி அது நமக்கு புரியாத புதிர். எனவே அந்த மொழியில் தான் ஆதார அடிப்படைகள் இருக்கின்றன, அவற்றை நாம் தொடர்பு கொள்ளக்கூடாது. அப்படிங்கிற மாதிரியான நிலையில குர்ஆனை ஒதுக்கி வைத்து விட்டு அதை தொடுவதற்கு ஓது வேண்டும். குர்ஆனை ஓதுறதுக்கு ஓது வேணுமானா அதுதானாங்கிறான். குர்ஆனை ஓதுறதுக்கு ஓத வேண்டியதில்லை. அப்போ தொடர்றதுக்கு தான் ஓது வேணும். தொடர்ந்து இபாதத்தா ஓதுறது இபாதத்தா? எது இபாதத்து அதுக்கு ஒரு தேவை இல்லையா? எது இபாதத்து இல்லையோ அதுக்கு ஒரு தேவையா?
அப்போ ஒரு ஹாஃபிஸ் இருக்கிறான்னா அவரை தொடுறதுக்கு ஒது வேணும். அவர் எப்பவுமே ஒதுவோட தான் இருக்கணும். அவர் ஒரு சகோதரர் கூட அன்னைக்கு கேட்டாரு, செல்லில் வந்து குரான் வச்சிருக்கிறோமே, இதோட பாத்ரூம் போலாமான்னு. அப்போ ஹாஃபிஸ் பாத்ரூமுக்கே போகக்கூடாது இல்லையா, வெளியே இருந்துரு. 2 பாத்ரூமா 1 பாத்ரூமா, பாத்ரூம் போகாம வெளியே இருந்துதான் சொல்லணும், டாய்லெட்டுக்கே போகாதுன்னு சொல்லணும். என்ன கொள்கை இது? அப்போ இந்த மாதிரி குரானுக்கு கொடுக்க வேண்டிய மகத்துவத்தை சரியா கொடுக்காம பட்டு போர்த்தி எங்கேயோ தூக்கி வைக்கிறது, எப்போவாவது இறந்தவங்க வீட்டில் ஓதுறது, இந்த மாதிரியான நிலைகள் குரானை கொண்டு வந்து விட்டார்கள். குரானை நாம் படிக்க வேண்டும், குரான் இருக்கிற கருத்துக்களை நாம் உள்வாங்க வேண்டும். மிக குறிப்பாக ரமதான் மாசத்துல அதுக்காக வேண்டிய ரொம்ப பிரத்யேகமாக பயன்படுத்திக் கொள்ளவும் வேண்டும். யாருக்கு குரான் அரபியில் ஓத தெரியாத ஓதுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அக்கப்பக்கம் அரபு நாடு, அது ஒரு சான்ஸ், ஒரு வாய்ப்பு, படிக்கிறதுக்கு முயற்சி பண்ண. எத்தனையோ பேரை இஸ்லாத்தின்பால் கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த வசனங்கள், வைர வாக்கியங்கள் எல்லாம் திருமறை குரானில் இருக்கின்றன. அந்த வசனங்களை எல்லாம் படிச்சு பார்த்து ஒரு சகோதரர் ஆர்எஸ்காரன் சொல்லி பேசினாங்க. இவர் எந்த அளவுக்குன்னா, அவரு கீழே 100 பேர் வேலை செய்யறாங்க. நோன்பு காலங்களில் வந்து ஏன்டா பட்டினி கிடக்குறீங்க, வேற வேலை இல்லையா உங்களுக்கு, சாப்பிடத்தாண்டே உழைக்கவே செய்யறோம், ஏன்டா அந்த மேல பட்டினி கிடக்குறீங்கன்னு கேள்வி பண்றதும். அது யார ஃபஜருக்கு பாங்க சொன்னப்பட்டா என்ன எல்லாரும் தூங்கிட்டு பாங்க சொல்றாங்க, எவனாவது போறான பள்ளிக்கு பாரு, மற்ற நேரத்தில் போகக்கூடிய ஆளுங்களோடு இந்த நேரத்தில் வரதில்லை, இப்படிலாம் கேள்வி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப சங்கடத்தில் ஆழ்த்தி எப்படியாவது ஊருக்கு அனுப்புனா தேவலாமே நினைச்சிட்டு இருக்கிற அந்த சகோதரன், அவனை பற்றி அவனுக்கு மேல உள்ள ஒருத்தட்டு போய் சொன்ன உடனே என்ன செய்யறது, குரானை கொண்டு போய் கொடுங்களேன் அப்படின்னு அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ண. தமிழ்ல குரான் இருக்கு, இதை கொண்டு கொடுங்க. அவர் கொண்டு கொடுத்தார் குரான். குரான் ஆனா அவருக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. குரானுக்கு வேண்டாம், இல்லை குரான் படி, தமிழ்ல படி, வாங்கி வச்சுட்டு போயா குரானும் நீனும் அப்படின்னு விட்டார். குரானை கொடுத்துட்டேன்னு வந்தார். ஃபாலோ பண்ணுங்க, மறுநாள் போய் கேளுங்க, நேற்று குரான் படிச்சியான்னு கேளுங்க. இல்லைன்னு சொல்லுவான், படிச்சுட்டு என்ன இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா இவரு அதிகாரி வச்ச மேல சரி விட மாட்டேன். ஒரு வாரம் டைம் கொடுத்தாச்சு, குரான் படிச்சியா, இல்ல ரூம்ல தான் இருக்குது, அது மாதிரி நிறைய குரான் எங்க ரூம்ல இருக்குது, படிச்சியா, இல்ல படிக்கல, நாளைக்கு படிச்சுட்டு மேட்டர் சொல்லணும். சரி, மறுநாள் படிச்சியா, இல்லைங்க படிக்க டைம் இல்லை, டைம் எடுத்துக்கோ, சூப்பர்வைசர் தானே, நான் அந்த பொறுப்பை பார்த்து இன்னைக்கு டைம் எடுத்துக்கோ, போ நாளைக்கு சொல்லு. பார்த்தா வேற வழி இல்லை, சரி என்னதான் பார்ப்போம் குரான்ல பார்த்து இப்படிலாம் இருக்குது அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு குரானை ஓபன் பண்ணியிருக்கிறான் அந்த ஆளு. எடுத்தவனை வந்து செய்வது தெரியுமா, யா யூஹன்னாஸ், மனிதர்களே, இன்ன ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, ஒரே ஆண் ஒரே பெண்ணிலிருந்து உங்களை படைத்திருக்கிறோம். இந்த வசனத்தை பார்த்துட்டு அந்த மூடிட்டான், தொடர்ந்து படிக்கவே இல்லை. அப்படியே மூடிட்டு இஸ்லாமிய சென்றுக்கு வர நான் முஸ்லீம் ஆக வேண்டும் அப்படிங்கிற. என்னடா இது, யாரு இவன், இவனை பத்தி இப்படி எல்லாம் பேசினாங்க, நாம வேற இவனுடைய பெரிய முதியத்தை போட்டு கொடுத்து குரான் வேற கொடுக்க சொன்னோமே, என்ன இவன் இப்படி வந்து நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா குரானை திறந்து பார்த்தேன், குரான்ல ஒரே ஆத்மாவிலிருந்து உங்களை படைச்சது அல்லாஹ் சொல்றான். இந்த மாதிரியான ஒரு வசனத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்வதை பார்க்கிற போது மனித சமத்துவத்திற்கு இதைவிட கடுமை, இதைவிட சிறப்பான வார்த்தைகள் எதுவுமே இல்லை. மனித சமத்துவத்தினுடைய சங்கமத்திற்கு இதைவிட சிறப்பான வார்த்தை கிடையவே கிடையாது. அவ்வளவு சிறப்பான வார்த்தை. ஒரே ஆத்மாவிலிருந்து படிச்சோம், ஒரே ஆண் பெண்ணில் அத்தனை பேரும் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மனிதர்களே சொல்றான்னு சொன்னா, உண்மையில இது இறை வேதம் தான். பாருங்க, குரானை எதிர்க்கணும்னு படிச்சவன், அதை விமர்சனம் செய்ய வேண்டும்ங்கிற நீண்ட கால ஆசை நிறைவேற போகிறது என்று சொல்லி வெறுப்போட குரானை புரட்டினவன், 2வது வசனம் படிக்கிற முதல் வசனமே அவனுடைய பிரச்சனைக்கு தீர்வு. என்ன இஸ்லாத்துல கொண்டு வா, இதுவரைக்கும் இந்த குரானை எனக்கு தராம இருந்தியே அப்படின்னு சொல்லி உரிமையோட வந்து பேசினான். சரியப்பா, கவலைப்படாத, இஸ்லாம்ல என்னன்னு தெரியுமா உனக்கு, சமத்துவ மார்க்க அவ்வளவு தெரியும் எனக்கு, அதுக்கு மேல நீ சொல்லு. அப்ப நான் கடவுள் கொள்கையெல்லாம் எடுத்து பேச ஆரம்பிச்சேன். வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் யானாகி யான் எனது தவறவரை கூத்தாட்டுவான், அதெல்லாம் தெரியுங்க. அப்படியா, உலகம் யாவையும் தாம்புல வாக்கலும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் எங்களுக்கு தெரியுங்க. என்னடா கம்பராமாயணத்தை சொன்னாலும் பேசுறான், பெரிய புராணத்தை சொன்னாலும் பேசுறான், எல்லாரும் தெரியும், அதெல்லாம் ஓட்டிட்டு தான் வந்திருக்கிறேன். அப்போ மனுஷன் ஒரே ஆண் பெண்ணில் இருந்து வந்தான்னு சொல்லலாம். பார்த்தீங்களா, இன்னைக்கு நிறை வேற்றுமை, மொழி வேற்றுமை, வாழுகின்ற பிராந்திய வேற்றுமை,
கலாச்சார வேற்றுமை எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுச்சு இந்த வசனம். இது ரப்ப தவிர, நம்மளை படைச்ச ரப்ப தவிர வேறு யாரும் சொல்லவே முடியாது. சரண்டர், உடனே சரண்டர். எவ்வளவு வேகமா இருந்தவன். அதுக்கப்புறம் அந்த கம்பெனியே மாறி போச்சு. அந்த கம்பெனி ஃபஜ்ர் தொழுகலைன்னு சொன்னா அடிதான், ஃபஜ்ர் தொழுகலைன்னு சொன்னா பனிஷ்மெண்ட் தான் கிடைக்கும். என்னடா முஸ்லீம் ஏமாத்திட்டு இருக்கிறீங்க காலகாலமா, பள்ளிக்கு வாங்கடா அப்படிங்கிறது. அரபா நோம்புக்கெல்லாம் எல்லாரும் நோம்பு வச்சுதான் ஆகணும்னு வலியுறுத்துறது, முஹர்ரம் நோம்பு, ஆஷுரா, தாசுவா அதை வலியுறுத்துறது. இப்படி ரிப்போர்ட் கொடுத்துட்டு வர்றோம் அந்த இமாம்கிட்ட. இமாம் சொல்றாரு, ஒரு மாசம் கழிச்சு ரிப்போர்ட் தர்றாரு, என்னங்க நான் எப்போதெல்லாம் ஃபஜ்ர் தொழுகைக்கு பள்ளிக்கு வருவாரோ அப்போதெல்லாம் அவர் சொல்லிக்கிட்டு தான் இருப்பார். பள்ளிக்கு வரும்போதெல்லாம் தொழுதுகிட்டு இருப்பார் அந்த சகோதரர். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. அதுக்கப்புறம் அவருடைய குடும்பத்துல எல்லாம் நிறைய மாற்றங்களை தந்தான். அப்போ இந்த அளவு ஒரே ஒரு விஷயம் தொக்கி நின்றது. அப்பா நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், நான் முஸ்லீம், புதிய முஸ்லீம்ங்கிறதுக்காக என் பிள்ளைகளுக்கு உங்க குடும்பத்துல மாப்பிள்ளை கிடைக்காது, பொண்ணு கிடைக்காது. நான் அங்க போனேன்னு சொன்னா இவன் மதம் மாறினவன் அப்படின்னு சொந்த பந்தங்களை என்ன வெளியாக்கிறோம். அது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அதெல்லாம் பிரச்சனை இல்லப்பா, அதெல்லாம் இப்ப தெளிவா மாறி போச்சு. எல்லாம் மௌலா இஸ்லாம் ஒரு காலத்துல சொன்னாங்க, இப்பெல்லாம் அப்படி இல்லப்பா அப்படின்னு. உன் மகளை என்னுடைய மகனுக்கு நீ தருவியான்னு கேட்டான். அப்படி ஒரு கட்டம் வந்தா தருவதற்கு நான் தயார், அப்படி ஒரு கட்டம் வந்தா நான் தருவதற்கு தயார், அவர்கள் மனமூட்டி வாழ்வதற்கு தயார்னு சொன்னா அதில் முட்டுக்கட்டை போடுவதற்கு நாங்கள் இல்லை அப்படிங்கிற உத்தரவாதத்தை அவரிடத்தில் நான் சொன்னேன். அன்பு சகோதரர்களே, குர்ஆன் ஒரே ஒரு வசனம், ஒரு வசனம் எடுத்த எடுப்பிலேயே அவருடைய உள்ளத்தை தைத்து அவருடைய அந்த கொடூரமான சிந்தனையை மாற்றி இன்றைக்கு முஸ்லிம்களை எங்கு பார்த்தாலும் தமிழகத்திலே இடஒதுக்கீடு பிரச்சனைக்காக வேண்டி வாகனங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் நிலைமை வரும்போது அந்த சகோதரருக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம். 1 லட்சம் ரூபாய் வாகனத்துக்கு 1 லட்சம் ரூபாய் நீங்க எடுத்துக்கோங்க. டிஎன்டிஜே சார்பாக நல்ல காரியம் நடக்குது. இப்போ பாரம்பரிய முஸ்லிம் செய்யாத ஒரு காரியத்தை அவன் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறான். அவனை மாற்றிய அந்த ஒரு வசனம், அந்த வசனத்துக்கு இருக்கிற வீரியம் தனிநபருடைய வாக்குக்கு இருக்குமா, வார்த்தைக்கு இருக்குமா, அலங்காரத்துக்கு இருக்குமா? ஒன்றுங்களே. அவ்வளவு அருமையான வாசகங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தெரிவு செய்து நம்ம கையில கொடுத்திருக்கிறான். நாம அதை திறந்து பார்க்காம இருக்கிறோம்னா நம்மளை விட நமக்கு நாமே